இன்றைக்கி ஒரே மாவில் 2 ரெசிபி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இது வந்து புழுங்கல் அரிசி மாவு தான். ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி நல்லா கழுவி காய வச்சு நல்லா கழுவிக்கணுன்னா புழுங்கல் அரிசியை ஒரு 4-5 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா காய விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ரவாவை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். ஆனால் ரொம்ப பைன் பவுடராக வந்து அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு குறப்பாக இருக்கணும். இந்த மாவில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அத்தனையும் செய்யலாம். புட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி புட்டு தான் பண்ண போகிறேன். புட்டு பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம், இட்லி மாவு ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இட்லி தட்டு வச்சுக்கலாம். இட்லி தட்டு வச்சு ஒரு துணியை வந்து அதில் போட்டுக்கலாம். ஒரு வெள்ளை துணியை வந்து நினைக்கக்கூடாது. தண்ணீர் படாமல் அப்படியே நம்ம அப்படியே வச்சுக்கணும். தண்ணியில் மட்டும் நினச்சிடாதீங்க துணியை, இல்லைன்னா மாவு வந்து அதில் ஒட்டிக்கும். இப்போ அந்த மாவு வந்து அப்படியே நான் வேடு கட்டி ஆவியில் வைக்கிறேன். ஆவியில் வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம தண்ணியெலாம் விட தேவையில்லை. இது வந்து ஈரமாகவும் கிடையாது, நல்லா காஞ்ச மாவு தான். இருந்தாலுமே கூட நம்ம வந்து ஆவியில் வைக்கணும். இந்த புழுங்கலரிசி மாவை நம்ம பச்சரிசி மாவு ஆவி கட்டுவோம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் தான் இதை வந்து நம்ம காஞ்ச வச்சு நம்ம எடுத்தால் கூட இதை ஒரு வாட்டி ஆவியில் வைக்கணும். ஆவியில் வச்சுட்டு பாருங்கள், ஆவியில் நல்லா வந்து ஆவி வந்திருக்குது. இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம தண்ணியே வந்து அந்த பாத்திரத்துலேயோ இல்லை அந்த துணியிலையோ வந்து நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் அந்த துணியை வந்து போடணும். இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான், ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகளெல்லாம் இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. அதனால தான் நம்ம வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஆவி கட்டிடுறோம். இப்போ வந்து சுடு தண்ணியை தான் ஊற்றி நம்ம கிளறோம். சுடு தண்ணி தான் விட்டு கிளறணும். நல்லா தண்ணி வந்து சூடாகணும். நம்ம இப்போ ஆவி கட்டினோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த சுடு தண்ணியை நம்ம எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்தது அப்படின்னாக்கா நம்ம அதில் 1-2 சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் பார்த்திங்களா, கரண்டியால் போடும்போது. அதனால் வந்து அதை வந்து நல்லா வந்து கையால் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கணும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்துடும். நம்ம பச்சரிசி மாவு மெத்தேடே தான். ஆனால் இருந்தாலும் இந்த வந்து காஞ்ச அரிசி, நமக்கு வந்து புழுங்கல் அரிசி, நம்ம காய வச்சுருக்கிற அரிசி அப்படின்றதுனால இதுவும் ஒரு வாட்டி ஆவி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். உப்பவும் நம்ம வந்து அந்த துணியில் ஈரம் படக்கூடாது. ஈரம் படாமலேயே அதே துணியவே நான் போட்டிருக்கேன். தண்ணி நினைக்காமலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சோம் பார்த்திங்களா இந்த மாவை, அந்த மாவு மறுபடியும் வச்சு நம்ம அதே பாத்திரத்தில் நம்ம நல்லா ஆவி காட்டிக்கலாம். இப்போ வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துருச்சுன்னாவே நம்ம இதில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நீர் உருண்டை கூட நம்ம செஞ்சுக்கலாம், கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இது ஒரு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தண்ணி விடாமல் தான் அரைக்க போகிறேன் தேங்காவை. நமக்கு இப்போ துருவி கூட போட்டுக்கலாம். நான் வந்து சில்லியாக எடுத்துட்டேன். அது கொஞ்சம் சில்லி வர்ற மாதிரி இருந்தது. அதனால் நான் சில்லியாக எடுத்துட்டேன். நான் இதில் வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டுட்டு நான் 1/4 மூடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் தேங்காய். அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போட்டு இதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்குது, நல்லா ஆவி வந்திருக்குது. நல்லா ஆவி வந்துடும். நம்ம வந்து அந்த மாவு எப்படி வெந்துடுச்சா இல்லையா அப்படின்றது எப்படி பார்க்கணுன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே பிரண்டு வரும். அப்படியே கம்பி மாதிரி அப்படியே பிரண்டிக்கும். அதுதான் வந்து நமக்கு வெந்துருச்சு அப்படின்ற பக்குவம். உங்களுக்கு அதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா வாயில் போட்டு பாருங்கள், நமக்கு அரிசியாகவே இருக்குதா இல்லை வெந்துடுச்சா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த நம்ம பச்சரிசியில் வந்து நம்ம புட்டு பண்ணுறத விட இந்த மாவில் நம்ம புட்டு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ட்ரையாக இருக்காது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பச்சரிசி கூட வாழைப்பழம், இந்த கொண்டக்கடலை கறி, கொண்டக்கடலை குழம்பு எல்லாம் கூட வச்சு நம்ம சாப்பிடுவோம். இதுக்கு வந்து நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. புழுங்கல் அரிசின்றதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா ஆவி பறக்கவே அந்த சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன்.
நெய் விட்டு நமக்கு முந்திரி பருப்பு நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா வேர்க்கடலை இருந்தால் கூட போட்டுக்கிடலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு இருக்குது, அதனால் அந்த நெய்யில் லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு இந்த மாவை வந்து அதில் நான் பாதி மாவை நான் கொட்டிக்கிறேன். பாதி மாவு கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம கலந்துடணும். மீதி பாதி மாவு இருக்குது, இந்த மாவு இருக்கட்டும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தூளாக வந்துடும். நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டணும் அப்படின்னா, துருவி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த முந்திரி பருப்பு இந்த மாவு கூட வச்சு, இந்த புட்டு கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது அது அப்படியே அவ்வளோ பல்லில் கடிப்படும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் தேங்காய் வந்து நம்ம துருவி போட்டோம்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு சக்கரை எப்படின்றத பார்த்து போட்டுக்கோங்க. வெள்ளை சக்கரை கிடைச்சாலும் வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். வெள்ளை சக்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம். நமக்கு எது இஷ்டமோ அந்த சர்க்கரையை போட்டு நம்ம சாப்பிட்லாம். அந்த சர்க்கரை வந்து நம்ம அந்த வானலில் சூடு இருக்கும்போதே, அந்த புட்டு மாவில் சூடு இருக்கும்போதே நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். கொத்தாப்பில் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அந்த நாட்டு சர்க்கரையும் எல்லாத்துலேயும் கலந்து வந்துடும். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது மீதி பாதி மாவு வந்து நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கிறேன். அதே பாத்திரத்துலேயே நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டால் போகிறோம். ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். அது கூட வந்து காஞ்ச கருவேப்பிலையை நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். காஞ்ச கருவேப்பிலைன்னா நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலையை போட்டு இதை கூட வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேர்க்கடலை போடலை அப்படின்னாக்கா நமக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு போடலை. பொட்டுக்கடலையை வந்து சும்மா ஒரு 4-5 போட்டிருக்கேன். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் தான் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா மாவில் வந்து நம்ம உப்பு போட்டுட்டோம். அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போடணும். அதனால் நான் ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியும் அதை கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து பொன்முருவலாக வந்துடணும் வெங்காயம். இது கூட வந்து ஒரு இஞ்சி இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் நான் போடலை. அந்த மீதி பாதி மாவு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த மாவு வந்து இதில் நான் கொட்டிட்டேன். இந்த தாளிப்பில் கொட்டிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரவா உப்புமாவோட தோற்று போயிடும். அந்த ரவா உப்புமா, சேமியா உப்புமா அந்த டேஸ்ட்லாம் தூக்கி அடிச்சிடும் இந்த மாவோடைய உப்புமா. இது வந்து புழுங்கலரிசி உப்புமா தான். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.